வணக்கம். காதர் அக்கவுண்டஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பரின் பயிற்சி பதிலுக்கு அழைக்கிறேன். இப்பொழுது கணவர் அல்லது மனைவி அரசு பணியில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று வந்த நிலையில் இறந்துவிட்டால் அவருக்கு பின் மனைவி அல்லது கணவர் குடும்ப ஓய்வு பெற வேண்டிய நிலையில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் வாரிசு சான்றிதழ் வாங்க வேண்டும் வாங்க வேண்டுமா வேண்டாமா என்பது ரொம்ப பேருக்கு ஐயப்பட இருந்தது. அந்த நிலையில் அதற்காக இப்பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அரசாணை எண் 31 நிதி ஓய்வூதியம் துறை நாள் 9/1/1996 இதற்கான திருத்திய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பணி ஓய்வு பெற்ற அந்த அரசு இறந்துவிட்டால் அவரது மனைவி, அதாவது கணவர் அரசுயிலிருந்து மனைவி பெறுவதிலும் மனைவி அரசுயிலிருந்து கணவர் பெறுவதற்கென்று அந்த அவருடைய பென்ஷன் புக்கில் ஜாயின்ட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இன்கார்பரேட் பண்ணி, அதாவது எனக்கு அடுத்த வருஷம் மனைவிக்கு பிறகு கணவனுக்கு பிறகு மனைவியோ ஒரு பேர் சேர்த்திருந்தார். அதாவது ஜாயின்ட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் புக்கில் அவர்கள் மட்டும் வட்டாட்சியர் வாரிசு சான்றிதழ் வாங்க வேண்டியதில்லை என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. யாருக்கு வாங்கணும்? கணவன் மனைவி இறந்துவிட்ட நிலையில், இருவருமே இறந்துவிட்ட நிலையில் தகுதியுள்ள ஒரு, அதாவது பணியில் பெண்களாக இருந்தால் 25, மகளாக இருந்தால் 25 வயசுக்குள்ளாகவும், ஆண்களாக இருந்தால் 25 வயசுக்குள்ளாகவும் அந்த குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதிகளாக இருப்பார்கள். திருமணமாகாத மகளாக இருந்தால் அவர் அரசாணை 325 படி தனியாக ஓய்வூதியத்திற்கு கற்பு செய்யலாம். இந்த மாதிரி நிலையில் கணவனோ மனைவி இறந்து விட்டால் அவருக்கு அந்த குடும்ப ஓய்வு பெறுகின்ற அந்த மனைவி அல்லது கணவன் ஜாயின்ட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருந்தால் மட்டுமே அவர் வட்டாட்சியர் வாரிசு சான்றிதழ் தனியாக வாங்க வேண்டியதில்லை. படிவம் 17 படி குடும்ப ஓய்வூதியம் வேண்டி சம்பந்தப்பட்ட கருவூலத்துக்கு விண்ணப்பித்தால் அவர்கள் குடும்ப ஓய்வூதியம் வழங்கி விடுவார்கள் என்று அரசாணை தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்கள். தொடர்புடைய அரசாணையில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.